இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எப்படி ஹவு டு சேஞ்ச் டு பாஸ்வேர்டு எப்படி ஒரு இஷ்யூக்கு பாஸ்வேர்டை மாற்ற போகிறோம் கீழே உள்ள என்டிடி ஐடிக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று காட்டுது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நான் அடுத்த பேஜுக்கு போகுது. அடுத்த பேஜில் பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல உங்கள் ஐடி அடிக்கணும். ரெண்டாவது வேலிடேட்டு கொடுக்கணும். ஐடி அடித்து வேலிடேட்டு கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் செல் நம்பர் இதானான்னு பார்த்துக்கணும். இல்லை இது எங்களுக்குள்ள செல் நம்பராக இன்னொரு நம்பர்னால் அந்த செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த செல் நம்பர் கையில் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை நம்ம இதில் என்ட்ரு பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணணும். 5 நம்பர் 7 நம்பர் 6 நம்பர் வருது. வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தாச்சுன்னா நம்பர் ராங் ஓடிபின்னு வருது. திரும்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். செக் பண்ணிக்க 25 கிடையாது 75ன்னாங்க. சரி ரைட் ஓகேன்ட்டு 75 கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து நல்லா பார்க்கணும். இதில் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, 8 கேரக்டர் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் இருக்கணும். ரெண்டாவது ஒரு லோயர் கேஸ் ஆல்பாபெட்டிக் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஒரு நியூமெரிக் கேரக்டர் இருக்கணும். இவ்வளோ இதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்தோன்னா கீழே எல்லா இடத்துலையும் க்ரீன் கலரில் வந்துட்டுனா ஓகே ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு திரும்ப நம்ம இதில் வந்து பேக் கொடுத்து திரும்ப நார்மல் ஹோம் பேஜுக்கில் போயிட்டு நம்ம பாஸ்வேர்டு அடித்து லாகின் பண்ண வேண்டியதான். பேஜுக்குள்ளே போனால் ஓகே பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு நான்